வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி மணி 5 ஆச்சு. விடிய காலையில் விநாயகருக்கு பிரசாதம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், சக்கரை பொங்கல் தெரியுதா, பெரிய குண்டானில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே இந்த சுண்டல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா, இது ஒரு சுண்டல் வேவிச்சு எடுத்து வச்சுட்டேன் குக்கர் வேகப்படாது, நல்லா வேகும். அடுத்து இன்னொரு சின்ன குக்கர் ஒன்று வச்சுருக்கேன், அது வெந்துட்டு இருக்குது. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள், பேக் கேமராவில் கட்டுறேன், சரியாக இருக்கும். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். பாருங்கள், சக்கரை பொங்கலுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். ஓகே, தண்ணி போதும்ல? இல்லை, இது அப்படியே விட்டுக்கொள்ளே விடலாம், விடுங்க. ஏன்னா இருங்க, இதில் இது இந்த பக்கம் வச்சுருக்கேன் சார். கரண்ட் அடுப்பில் தூக்கி வச்சிடலாமா? வேணா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கரண்ட் அடுப்பில் தூக்கி வச்சிடலாமா? அங்கே இருக்க கரண்ட் இது இன்னும் கொஞ்சம் ஆயிரும், இன்னும் 2 நிமிஷத்தில். இது இன்னும் விசிலே வரல, அதுதான் விசில் வந்து இறக்கி வச்சுருக்கேன். பாருங்கள், எங்கள் வீட்டுக்காரர் கிண்டிக்கிட்டு இருக்காரு. அவர் டவல் கட்டியிருக்காரு, அதனால தான் காட்டல. அதனால தான் இந்த பக்கம் மட்டும் கட்டிக்கிட்டு இருக்கேன். சரிதா? ஈவினிங் வந்து நம்ம எப்போதும் போல் விநாயகருக்கு வந்து கொழுக்கட்டை சுண்டல் எல்லாம் செஞ்சு அது சாமி கும்பிடுவோம் வீட்டில். இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு விடிய காலையில் இப்போ 5 மணி ஆகுது. எந்திரிச்சு நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 1/2 ஹவரில் முடிச்சிடுவோம். சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஓகே, ஒரு விசில் வந்துருச்சு. தட்டாதீங்க, தட்டினீங்கன்னா டக்கு டக்குன்னு வந்துச்சுன்னா வேகாது. எதுக்குங்க அருவா பேசிடுறப்பே? பாருங்கள், வெல்லம்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். நல்லா கத்தியில் லாஸ்ட்டாக இருந்தது, உடச்சி போட்டார்னு நினைக்கிறேன். திருக்கி தான் நாங்கள் போட சொன்னேன், அதான் போட்டாங்க. ரெடியாக இருக்குது. இது மஞ்சள் குங்குமம், விளக்குக்கெல்லாம் ரெடி பண்ணி நடுவீட்டுக்கு ரெடி பண்ணோம்ல, அந்த மஞ்சள் குங்குமம் எக்ஸ்ட்ரா இருந்தது இருக்குது. நம்ம குளிக்கிற போது இந்த மஞ்சளை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது வந்து பால், இது வந்து வச்சுருக்கோம். இங்கேயும் தனியாக பால் வச்சுருக்கோம். பால் காய்ச்சி ஊற்றுறதுக்கு பொங்கலுக்கு ஒரு 2 விசில் வந்துருச்சு. இப்போ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளால் முடிஞ்சு சின்ன சாமிக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு தொண்டு, வேறு ஒன்றும் இல்லை. அவங்கவுங்க எவ்வளோ செய்கிறாங்க, எல்லாம் சின்ன தொண்டு, வேறு ஒன்றும் இல்லை. என்னடா இதெல்லாம் வீடியோ போட நினைக்காதுங்க, ஏன்னா டைமிங் நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால தான் சரி இந்த மாதிரி வீடியோ போட்டால் கொஞ்சம் டைமிங் எக்ஸ்ட்ரா ஆகுது தான் போடுறேன். நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. சாமி சேவை நான் எப்போதுமே சொல்லி காட்ட மாட்டேன். சாமி சொல்லி காட்டினா என்னத்துக்கு ஆகுறது நம்ம? ஆனால் சாமி சொல்லி காட்டுறேன். சும்மா எல்லோரும் வீடியோ போடுறாங்களே, சரி நம்மளும் இந்த வீடியோ போடலாம் தான் போட்டிருக்கேன். இதை பொங்கல் ரெடி பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் ரெடி ஆனதுக்கப்புறம், பொங்கல் ரெடி ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் ரெடி ஆனதுக்கப்புறமும் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். எடுத்துருக்கோம், மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கோம். இதில் கொஞ்சம் சர்க்கரை போடணும். பொங்கலுக்கு பாலை காய்ச்சிறேன். பால் காய்ச்சி ஊற்றி பண்ணோம்னா கொஞ்சம் கரெக்டாக செட் ஆகிக்கும். ஓகே, பண்ணிவிட்டு காட்டுறேன். அப்போ தான் நல்லா பவுட்ராகும், அதனால போட்டிருக்கேன். பால் பொங்க வர மாதிரி இருக்குது. இந்த கையில் கிண்டிக்கிட்டு இருக்கோம், ஆடி விடாமல் கொஞ்சம் சிம்மில் வச்சு. இங்கேயும் பாலையும் பார்த்துட்ருக்கோம், வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஓகே, கொஞ்சம் சிம்மில் வைப்போம். ஒரு 2 செகண்ட் தான் ஆகட்டும், நிமிஷம் கொதிக்கட்டும். வாய்ஸ் பண்ணலாம். ஓகே, வந்து விட்டது. பாலை ஊற்றியாச்சு. அப்போ தான் நல்லா அப்சர்வ் ஆகிருக்கு, நல்லா இதாகும். பாருங்கள், தண்ணி பத்தாத மாதிரி இருந்ததா? இப்போ இந்த பால் ஊற்றிக்கின்ற வசம் உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும். கொஞ்சம் புல் போட்டு நல்லா தட்டக்கூடாது தான் நான் பண்ணுறது.
அது நம்ம கரண்டில் இருக்க சாப்பாடெலாம் அதில் விழுகிற கொசம் தட்டினேன். மூடி முக்கால்வாசி மூடிட்டு கால்வாசி திறந்து விட்டுக்கலாம். ஓகே, அது மட்டும் நம்ம வந்து மிக்சியில் ஏலக்காய் போட்டுக்கலாம். வாங்க, போட்டாச்சு. ஓகே, நல்லா ஃபைன் ஆகிடுச்சு. சூப்பர். இதை ஒரு கிணத்துல எடுத்து வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் வச்சது இது வெந்துருச்சு. அதை தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கோம். இப்போ தான் இதை எடுத்தேன். இப்போ தெரியுதா பார்த்தீங்களா? வரேன் வடிகட்டுறேன். இதையும் வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து பாருங்க, மிக்சியில் ஊற்றி கிரைண்ட் பண்ணி ஒரு வச்சுருக்கேன். தேங்காய் சுண்டலுக்கு வாங்க பார்க்கலாம். ஆயிடுச்சா? வெள்ளத்தை எடுத்துக்கலாமா? இந்தாங்க. போதும். இந்தாங்க. சாமி வேண்டிட்டு நல்லபடியா நல்லதே நடக்கணும்ப்பா எல்லாத்துக்கும். அங்கிட்டேருந்து போடுங்கங்க. இங்கிட்டு போ. சரி, ரைட்டு, ஓகே. உங்களுக்கு கை வாக்கிட்டோம். அந்த சைடு இருந்து வீடியோ எடுக்கிறதுனால எடுக்கிறதுக்கு முடியாது. பாதியாக போட்டுக்கிட்டு நிற்கிறீங்களா? ஓகே. ஓகே, போட்டுருங்க. இதையும் போட்டு பாதி அப்படி இப்போ தலைகளை கொட்டாதீங்க, எடுத்து போடுங்க. ஓகே, நல்லா கிண்டிடுங்க. அந்த கொஞ்சம் எதுவும் செத்து விட அதையும் எடுத்துட்டீங்களா இல்லையா? போட்டிங்களா இல்லையா? கவர் காணா? மிச்சம் இல்லைல்ல, வெள்ளம் எல்லாத்தையும் போட்டிங்களே. 2 கிலோ வெள்ளம் போட்டாச்சா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இதை ரெடி பண்ணிவிட்டு காட்டுறோம் உங்களுக்கு. பாதி நெய் ஊற்றியாச்சு. ஊற்றுனதை காட்டில் கிளறிட்டு இருக்கோம். பாக்கி பேலன்ஸ் நெய் வச்சுருக்கோம். டக்குன்னு எடுத்து அவரவே ஊற்றிடுறாரு. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், அவ்வளோதான். வேலை முடிஞ்சிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். சாமிக்கு பிரசாதம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். மூடி போடு. கை வைக்காதீங்க, கரண்டிலே இருங்க. நல்லா நீட்டாக, ஓகேவா? கரண்டியில் செய்கிறதே கையில் வலிச்சுடுற மாதிரி செய்யணும். பார்த்தீங்களா? ஓகே, கையில் வலிச்சு விட்ட மாதிரி பண்ணிட்டேன்னா நமக்கு சக்கரை பொங்கல். இப்போ பாருங்கள், சாமிக்கு பிரசாதம் நல்லா வந்திருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? நல்லபடியாக வந்திருக்கு நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புறீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள். ஓகே, பாவா இறக்கி வச்சிருங்க. இது 2 பேர் சேர்ந்து வைக்கலாம். இது இறக்கி வச்சிடலாம். ரெடி ஆயிடுச்சு. சாமி கொண்டாந்து கொதிக்க வச்சாச்சு. மூடிடலாம். பாருங்க, தாளிப்பு போட்டாச்சு. போட்டுட்டேன். உளுந்தம்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை, இது தேங்காயை போட்டு வச்சுருக்கேன். கிளறிட்டு காட்டுறேன். சுண்டலுக்கு நடு வீட்டில் வச்சுருக்கோம்.